ஹே காய்ஸ், நான் உங்கள் ஒய்பிடி. இந்த வீடியோவில் நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த டெல்டா அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஸோ டெல்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டோட பையர் வால்யூம் எவ்வளோ இருக்கோ செல்லர் வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதா இந்த டெல்டா. ஓகே, ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஸோ அதில் செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதா இந்த டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க, ஒரு கேண்டில். இது வந்து ஒரு 1 minute கேண்டில். ஓகே, ஸோ 1 minute கேண்டில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து டெல்டா வந்து பார்க்கணும். இது வந்து எங்கே உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது கோ சார்ட்டில் பார்க்கணும். ஸோ அந்த கோ சார்ட்டில் எப்படி பார்க்கணுங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 177 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டுக்கிறேன் இப்படி. ஓகே, இப்போ நான் வந்து 60 அப்படின்னு போட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா 177 அப்படின்னு போட்டேன். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்படி தான் அந்த கோ சார்ட்டில் வந்து பவர் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும், நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வால்யூம் ஒன்றுமே கிடையாது, செல்லர்ஸோட வால்யூம் தான் இது. நான் வந்து செல்லர்ஸ் வால்யூம்னு போட்டுக்கிறேன். இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். சேம் இது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸோட வால்யூம். ஓகேவா? 1 minute. ஓகே, ஸோ இதை நான் வந்து கலர் வந்து அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து பையர்ஸோட வால்யூம். நான் வந்து பை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். பை வால்யூம். ஓகே, அதாவது மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, பையர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் கிடையாது, இந்த சிங்கிள் கேண்டிலில். ஓகே, இந்த சிங்கிள் கேண்டிலில் வந்து செல்லர்ஸ் வந்து 60 நீங்கள் வந்து நம்பர்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை 60 ஆர்டர்ஸ், 60 பேர் வந்து செல் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை 60 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ அதான் மீனிங். ஓகே, ஸோ இப்போ வந்து 177 பையர்ஸ் இருக்காங்க, தென் 60 வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து மேலே ஷோ ஆகிற நம்பருக்கான மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் உங்களுக்கு நம்பர் வந்து ஷோ ஆகும். கீழே வந்து எப்படி ஷோ ஆகும்னா, நான் வந்து டோட்டல் இது ரெண்டையும் கூட்டினா டோட்டல் வால்யூம் எவ்வளவோ, ஸோ 227. ஓகேவா? ஸோ 227 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஆஷ் கலரில் வந்து ஷோ ஆகும். ஓகே, நான் சேம் கலர்லேயே வச்சுக்கிறேன். ஆஷ் கலரில் ஷோ ஆகும். ஓகே, இது வந்து நார்மல். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த பையர்ஸோட வால்யூம் அண்ட் செல்லர்ஸோட வால்யூம் பார்த்துட்டு டேரெக்டாக ட்ரேட் எடுத்துடலாமா? அப்படி கிடையாது. அந்த பையர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க, செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்கிறாங்க. வந்து டெல்டா எங்கே பார்க்கணும்னா, டெல்டா வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து நமக்கு காமிக்கும். எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 177னா 60. இப்போ யார் அதிகமாக இருக்கா நமக்கு பார்த்தாலே தெரியுது, பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ இங்கே 60 செல் ஆர்டர் போட்டதை பேலன்ஸ் இருக்கிற பையர்ஸ் இதில் எவ்வளோ பையர்ஸ் இருப்பாங்க? இப்போ 177ல் 60 போச்சுன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? மீதி 127 நமக்கு வந்து என்ன பையர்ஸ் இருப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் டெல்டா. அதாவது டெல்டா 127 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெல்டா 127 அப்படின்னா இது வந்து கிரீன் கலரில் நமக்கு வந்து ஷோ ஆகும் கீழே வந்து. ஓகே, இந்த டெல்டா 127 அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ நெக்ஸ்ட் 1 மினிட்டுக்கு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. இது டேரெக்டாக எல்லா இடத்துலையும் போய் எடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ இதை எப்படி எடுக்கணும், இதை என்ட்ரி லைவாக நான் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இது வந்து பையருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பையருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கேண்டில் எவ்ரி கேண்டில் இருக்கும். இது எவ்ரி சிங்கிள் கேண்டில் இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் வந்து வரும். அந்த 4 நம்பர்ஸோட மீனிங் வந்து என்னன்னா, இது வந்து பையரோட வால்யூம், இது வந்து செல்லரோட வால்யூம். ஸோ ரெண்டு வால்யூம்லையும் கால்குலேட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வருதா ப்ளஸில் வருதா அப்படிங்கிறதா மேட்ரு. இது வந்து ப்ளஸில் வந்துருச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை இது வந்து மைனஸில் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே ரெண்டு பேருமே எவ்வளோ இருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது கீழே ஷோ ஆகும். ஓகே, இது எல்லா இடத்துலையும் டைரெக்டாக போய் பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இது என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். லைக் இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோ, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போ இந்த 177 இருக்கு இல்லையா, இது வந்து செல்லர்ஸோட வால்யூம்னு வச்சுக்கோ. இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். இந்த 60 பையர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, இது வந்து பையர்ஸோட வால்யூம். அப்போது டெல்டா வந்து கீழே என்ன ஆகும்னா, இதே 127 தான் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன மைனஸ்னு காட்டும். ஓகேவா? ஸோ மைனஸ் எப்படின்னா 177 வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போது டெல்டா வந்து நெகட்டிவ். டெல்டா நெகட்டிவ்னா செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வர ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ன பண்ணலாம், செல் என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம்.
அதான் மீனிங். ஓகேவா? இது டோட்டல் வால்யூம். இவ்வளோ தான் மேட்ரு. வேறு எதுவுமே டெல்டானா வேறு ஒன்றுமே கிடையாது. அதே கோ சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோஸில். இப்போ நான் உங்களுக்கு கோ சார்ட்டை லைவாக ஓப்பன் பண்ணி எப்படி வந்து அனலைஸ் வந்து பண்ணணும், எங்கே போய் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோ சார்ட்டை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த கோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மல்டிப்புளாக ஷோ ஆகுது இல்லையா? இதை வந்து நான் எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சார்ட் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட கரன்சி பேரை வந்து சூஸ் பண்ணணும். இது ஓடிசியில் ஷோ ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஓடிசிக்கு இந்த டெல்டா ஷோ ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். ஏன்னா ஓடிசிக்கு டெல்டா கிடையாது. ஓகே, ஸோ ஓடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வால்யூம் வந்து நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு வால்யூம் அனலைஸ் மட்டும்தான். இப்போ இந்த ஃபாரெக்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம யூரோ ஜேபி வச்சுருந்தோமா, ஸோ யூரோ ஜேபிஒய் வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நான் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு டைரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, 1 ஹவர் வச்சுக்கோங்க. ஓகே, 1 ஹவரில் மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷன், 1 ஹவரோட கேண்டிலோட கலர் பாருங்கள். 1 ஹவர் கேண்டிலோட கலர் மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை என்ட்ரிஸ் மட்டும் பிளான் பண்ணுங்கள். இந்த டெல்டா யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன், பை என்ட்ரிஸ் மட்டும். அகைன் நீங்கள் ஆப்போசிட்டாக செல்லுன்னு பிளான் பண்ணாதீங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு வந்து பை சைடு ரன் ஆகிட்டு இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணணும், நீங்கள் பை ட்ரேட் மட்டும் தான் நீங்கள் போகணும். செல்லு போகவே கூடாது, கிடைச்சாலும் போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1 மினிட் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிறான். ஸோ இவன் செல் ஆனாலுமே நான் என்ன பண்ணணும், பை என்ட்ரி தான் பிளான் பண்ணணும். ஏன்னா பையர்ஸ் தான் அக்ரெசிவாக இருக்காங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பவர் டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த டெல்டா. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் லெவல்ஸ் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் மூணாவதாக வந்து ஓபி ஆர்டர் பிளாக் அண்ட் ஆட்டோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வால்யூம் ஃப்ளோ இதை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இது ப்ராப்பரான லிக்விடிட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணும். சின்ன சின்ன மல்டிபிள் லிக்விடிட்டிஸ் இருக்கிற ஏரியாவை ஷோ பண்ணும். ஓகே, இதை நான் போட்டு ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி தான் ஷோ ஆகும். எனக்கு சார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். கோ சார்ட்டு, கரன்சி பேர் வந்து யூரோ ஜேபிஒய். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களா, செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. இந்த எல்லா கேண்டில்லையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஈக்குவலாகவே இருக்காங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் ஓகேவா. ஸோ ரொம்ப செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் பை என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ண முடியும். ரொம்பவும் வந்து அக்ரெசிவாக இருக்கணும். இப்போது இந்த கேண்டில் இப்போ ரன்னிங் கேண்டில் பார்க்கலாம், ப்ரீவியஸ்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, சப்போர்ட்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது சப்போர்ட் அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்க் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அந்த ப்ராப்பரான அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 54 பையர்ஸ் வந்து இந்த கேண்டிலில் வந்து இருக்காங்க அண்டு 154 செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போது -1 இங்கே பாருங்கள், அகெயின் வந்து செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. 196 -142 அப்படியே கம்மியாகும். ஓகே, கேண்டில் க்ளோஸ் தான் மேட்ரு. க்ளோஸ் ஆனதும் -103 வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் கீழே சப்போர்ட் இருக்குது கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டில் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1 ஹவர் டைரக்ஷன் பை சைடு இருக்குது. அப்போ நம்ம செல் கிடைச்சாலும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸே அங்கே இருந்தாலுமே செல் என்ட்ரி கிடைச்சாலுமே நம்ம அதை வெரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த சப்போர்ட் வந்துச்சுனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இல்லை இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பை என்ட்ரிஸை பிளான் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்படி மல்டிப்புளாக இங்கே ப்ரீவியஸ்லலாம் உங்களுக்கு நம்பர்ஸ் ஷோ ஆகும். இதில் எந்த இடத்துல அக்ரெசிவான பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 255 பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. 199 அதாவது பாசிட்டிவ் டெல்டா, 199 பையர்ஸ் வந்து பாசிட்டிவ் டெல்டா நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது உங்களுக்கு எஸ்எல்னா கூட நெக்ஸ்ட்டு மார்டிங்களில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ மார்டிங்களில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வேலிடாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த இடத்துல அகெயின் வரும்போது அங்கே உங்களுக்கு அகெயின் நீங்கள் டெல்டா செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் 1 மினிட். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து ஆனில் இருக்குது. ஓகேவா? ட்ரெண்ட் லைன் இப்போ தான் வந்து ஆன் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இங்கே வந்து டெல்டா எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஸோ ரீசெண்டாக சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ஸோ எவ்ரிதிங் நம்மளால் இந்த இடத்துல பார்த்து ட்ரேட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ, பை.